வணக்கம், நான் உங்கள் மேக்ஸ் மதன்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனோட டே சீட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். டே 31க்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும், ஈக்குவல் டு செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும். இது மட்டும் தெரிஞ்சுனா போதுங்க, இன்றைக்கி செஷன் ஓவர். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஈஸ்ட்டு 26 ஈக்குவல் டு டபுள் காலன் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். 5:65 அர்த்தம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும். எக்ஸ் இன்ட்டு 65 ஈக்குவல் டு செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும். 5 இன்ட்டு 26 அஞ்சால் அடிக்கிறீங்க. ஓர் 5 5 13 இன்ட்டு 5 65 ஒரு 13 13 2 13 26. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 2ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ்ட்டு 8 ஈக்குவல் டு 3.75 இஸ்ட்டு 7. கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம் எப்பயும் போல். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 8 இன்ட்டு 3.75. 8ஐயும் 3.75 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 30ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா? நமக்கு 30ன்னு கிடைக்கும். இங்கே இருக்க டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் வந்து ஈக்குவல் டு கந்தரிச்சு போகும்போது டிவிஷனில் போகும். அப்போ டிவைடட் பை 7. எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது மிச்சமாக இருக்குங்களா? எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே இருக்க ப்ளஸ் 1 வந்து ஈக்குவல் டு கந்தரிச்சு போகும்போது மைனஸில் போகுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே -1ன்னு போட்டுறேன். டினாமினேட்டரில் இருக்க 7 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 30 - 7/7ன்னு கிடைக்குங்களா? 30லேருந்து 7 போச்சுன்னா 23ன்னு கிடைக்கும். பேலன்ஸ் வந்து 7. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? எக்ஸோட வேல்யூ 23/7ன்னு கிடச்சிருக்கு. எத்தனை டைம்ஸ் போடலாம் 23? 3 × 7 21. பேலன்ஸ் என்ன இருக்குது? 2/7ன்னு இருக்குது. இப்போ அப்படியே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போட்டுருங்க. ஆன்சர் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பள்ளியில் 800 மாணவர்களும் 25 ஆசிரியர்களும் உள்ளனர். மாணவர்களின் எண்ணிக்கை 960 ஆகும்போது மாணவர் ஆசிரியர் விகிதம் மாறாமல் இருக்க இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும்னு கேட்டிருக்காங்க. நான் மாணவர்களை மேலே போட்டுக்கிறேன், ஆசிரியர்களை கீழே போட்டுறேன். அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடும் 960 அதிகரிக்கிறப்போ நமக்கு டீச்சர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரியாது, அதனால் டீன்னு வச்சுக்கிறேன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணுறேன், 8ஆல் அடிக்கிறேன். 10 × 8 80, ஓர் 8 8 ஈரெட்டா 16. 5ஆல் அடிக்கிறேன். 2 × 5 10, 5 × 5 25. 2ஆல் அடிக்கிறேன். ஓர் 2 2 6 2 12. இங்கே டினாமினேட்டரில் இருக்க 5 ஈக்குவல் டு கந்தரிச்சு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். கீழே இருக்க டி வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போகும்போது 1 × டி டீன்னு மாறிடும். டி ஈக்குவல் டு 6 × 5 30. மொத்தம் 30 டீச்சர்ஸ் வந்து தேவை. ஆனால் நமக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் எவ்வளோ டீச்சர்ஸ் தான், ஆசிரியர்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ நியமிக்கப்படணுன்ட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 25 டீச்சர்ஸ் இருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சது 30 டீச்சர்ஸ். 2ஐயும் மைனஸ் பண்ணால் அதான் ஆன்சர். 5 டீச்சர்ஸுங்கிறது இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா? நான் சிம்பிளாக டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணோம், செகண்ட் டைம் தேர்ட் டைம் மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டுங்களா? நான் செகண்ட் டைமையும் தேர்ட் டைமையும் மல்டிப்ளை பண்ணி 8ஆல் சிம்பிளாக டிவைட் பண்ணிடுறேன். வேலை முடிஞ்சு இல்லைங்களா? டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் கிடைக்கும். ஓர் 8 8 3 8 24. 3 × 3 9. இப்போயும் ஃபஸ்ட் டைமையும் லாஸ்ட் டைமையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸ் × 8 ஈக்குவல் டு செகண்ட் டைமையும் தேர்ட் டைமையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓர் 8 8 3 24. அதான் நான் டேரெக்டாக 2 டைமை மல்டிப்ளை பண்ணி 4வது டைமால் வகுத்துட்டேன். ஓகேங்களா? சேம் ஆன்சர் தான் 9. 0.02 மற்றும் 0.32ஓட சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே பண்ண தேவையில்லை, எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனாவது ரூட் எடுக்கணும். 0.02ங்கிறதுனா 2/100ன்னு எழுதிக்கிறேன். இன்ட்டு 32/100ன்னு எழுதியிருக்கேன். கொடுத்துருக்க 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனாவது ரூட் எடுக்கணும். 2ஐயும் 32 பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 64ன்னு கிடைக்கும். 64 டிவைடட் பை 100 × 100. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வந்து 2 சேம் நம்பர் இருக்கும்போது ஒரு நம்பர் வெளியே வரும். அப்போ 100ங்கிறது வெளியே வந்துருச்சு. நியூமரேட்டரில் 64ன்னு இருக்குது. 64 ரூட்லேருந்து எடுத்து என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். அப்போது கீழே 2 0 இருக்கப்போ மேலே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். இப்போ 0.08ங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 1/5 = 1/x ஈக்குவல் டு 1/x = 1/1.25 கொடுத்துருக்காங்களா? இது அப்படியே நான் தலைகீழ மாற்றிடுறேன். 5 x = 1.25. செகண்டையும் தேர்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? x² கிடைக்கும். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1.25 × 5 மல்டிப்ளை பண்ணும்போது 6.
6.25ன்னு கிடைக்கும். இந்த 6.25 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 625/100ன்னு எழுதிக்கிறேங்க. நமக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கிறது ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ரூட்டாக மாறும். இப்போ ரூட் வேல்யூ போட்டுறேன். ரூட் 625ங்கிறது எதோட வேல்யூ? 25ஓட வேல்யூ. 625ங்கிறது 5ஓட வேல்யூ. 100ங்கிறத ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 10ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா? நான் இதை சிம்பிளாக 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 × 5 10, 5 × 5 25. அப்போ 5/2ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 7:5 மற்றும் x:5ஓட விகித சமம்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 7 × 5 ஈக்குவல் டு செகண்டையும் தேர்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 5 × x. கரெக்டுங்களா? 7 × 25 இல்லையா? 4×5 5 25. அப்போ 7 × 5 35ங்கிறது இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2, 5, x, 20 ஆகியவை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகித சமமாக இருப்பின் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 2 × 20, செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். 5 × x. 4×5 4×5 20. இப்போ 2 × 4 8ங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 10 நூல்களும் 15 நூல்களும் உள்ள விகிதமும் 3 நூட்களுக்கும் 15 நூட்களுக்கும் உள்ள விகிதமும் சமம்னு சொல்லியிருக்காங்க. 10 நூலுக்கும் 15 நூலுக்கும் உள்ள விகிதமும் 3 நூலுக்கும் 15 நூலுக்கும் உள்ள விகிதம் வந்து சமம்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளை பண்ணிடலாங்களா? 2 × 5 10, 3 × 5 15. 1 3 3 I 3 15. சமமாக இருக்கா? சமமாக இல்லை. அப்போ ஆன்சர் வந்து தவறு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் லாஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 16க்கும் 16/24க்கு சமான விகிதம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. 16/24 சிம்பிளை பண்ணிக்கலாங்களா? 2 8 16, 3 8 24. எதுக்கெல்லாம் 2/3 வருதோ அதெல்லாம் சமான விகிதம். 2/3 வராதது நமக்கு சமான விகிதம் அல்ல. இப்போ 6/9 எப்படி அடிக்கலாம்? 3ஆல் 2 3 6 3 9 2/3 கிடைக்குது. 12/18 2 × 6 12, 3 × 6 18. 10/15 2 × 5 3 × 5ன்னு அடிக்கலாம். ஆனால் 20/28 2/3 மாற்ற முடியாது. அப்போ நமக்கு ஆன்சர் 20/28ங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸில் சந்திப்போம். நன்றி.